அமைச்சரவையில் இடம்பெற்ற உடனே திமுகவுக்கு நாங்கள் துரோகம் இழைத்து விட்டோம் என்று ஊடகத் தளங்களில் பலரும் விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆமாம், இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம் என்று பதில் சொன்னோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் அந்த கூட்டணி என்பது, அந்த கூட்டம் என்பது தோழமை கட்சிகளுடைய கூட்டம். மீண்டும் ஒரு தடவை விளக்கம் சொல்றேன். ஒன்னு, ஆதரவு நிலை. யாரெல்லாம் இந்த அரசு அமைய வேண்டும் என்று ஆதரவு தந்தார்களோ அந்த ஆதரவு நிலை, அது யாரெல்லாம் கொடுத்தா? அது காங்கிரஸ் கட்சி கொடுத்துச்சு. அதுக்கடுத்து இடதுசாரிகள் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே, அதுக்கடுத்து லீக் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து விசிகே கொடுத்தாங்க. இதெல்லாம் ஆதரவு நிலை. அதற்கு அடுத்த நிலை தோழமை நிலை. மந்திரி சபையில் உள்ள வந்தது. மந்திரி சபையில் யாரெல்லாம் உள்ள வந்தது? காங்கிரஸ் கட்சி மந்திரி சபையில் உள்ள வந்துச்சு. அதோட சேர்த்து லீக்ல இருந்து உள்ள வந்தாங்க, விசிகேல இருந்து கூட வந்தாங்க. இதெல்லாம் தோழமை நிலை. அடுத்த நிலை என்பது கூட்டணி அமைப்பதற்கான நிலை, பெயர் சூட்டுவதற்கான நிலை. இதுல இடதுசாரிகளை பொறுத்த மட்டும் ஆதரவு நிலையிலே நிற்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டும் அவருடைய கொள்கையை நாங்கள் மதிக்கிறோம். தாவேகாவுடைய தலைமையிலே ஒரு நல்ல கூட்டணி அரசு அமைந்திருக்கிறது. முதலமைச்சருடைய தலைமையிலே ஒரு முதல் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு பின்னாலே நடந்திருக்கிறது. ஒரு ஆட்சியில் பங்கு கொடுத்து அவர் இந்த தோழமை நிலையை உருவாக்கி இருக்கிறார். பரஸ்பர நம்பிக்கையோடும் சகோதரத்துவத்தோடும் இந்த அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. எல்லா 3 கட்சிகளிலிருந்தும் அமைச்சர்கள் இருக்கிறோம். எல்லா கட்சிகளிலும் அமைச்சர்கள் இருக்காங்க. அவர் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு வர்றாங்க. தாவேகாவுடைய தலைமையில் மொத்தம் 4 கட்சி அமைச்சரவையாக இந்த அமைச்சரவை அமைகிறது. எங்களை பொறுத்த மட்டும் அடுத்த நிலையை எடுத்துச் செல்வது என்பது அடுத்த கூட்டத்தில் எடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும். அப்படின்னா அந்த அன்னைக்கு முடிவு எடுத்தோம். எங்களுடைய நிலை என்பது நாங்கள் பல கூட்டணி அமையும் பொழுது அமைய வைப்பதையும் அமைத்தும் அதே நேரத்தில் அதில் பங்கு பெற்றும் அதை தலைமை தாங்கியும் பழக்கப்பட்டவர். அதனால இந்த குழப்பங்கள் வேண்டியதில்லை. அமைச்சரவையில் வந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட் இல்ல, ஒரு அமைச்சரவையில் ஒரு ஆட்சிக்கு ஆதரவு தந்துட்டீங்கன்னாவே நீங்க ஒரு பார்ட். அதனால குழப்பங்கள் தேவையில்லை. வார்த்தை விளையாட்டு விளையாடுறதுக்கு இது விஜய் டிவியோ அல்லது சன் டிவியோ போட்டி விளையாட்டு கிடையாது. அரசியல் நிலை என்பது நீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சிக்கு ஒரு முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்கன்னாவே அங்க நீங்க ஆதரவு நிலைக்கு வந்துட்டீங்க, தோழமை நிலைக்கு